திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. கேரளத்தை பின்பற்றி தமிழகத்திலும் மதுவிலக்கு நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டியது காலத்தின் தேவையா அல்லது சாத்தியமற்ற செயலா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். காலத்தின் தேவை என்று 83% நேயர்களும், சாத்தியமில்லாத செயல் என்று 17% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. சார், குடிப்பது ஒரு நோய் அப்படின்னு உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கோடிக்கணக்கான இளைஞர்களை குடியாரர்களாக மாத்திர இந்த தமிழ்நாடு அரசாங்கம் அவங்கள விடுதலை அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு மறுவாழ்வு மையங்களை அந்த காவல்துறை மூலமாகவோ அல்லது வேறு எந்த அமைப்பின் மூலமாகவோ உருவாக்குறதுக்கு இலவசமாக அந்த சிகிச்சை மையங்களை உருவாக்கலாமே. செய்யலாம், செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ காவல்துறையில டி அடிக்ஷன் இதுன்னு சொல்லி என்ஜிஓஸை வச்சு காவல்துறையில பணியாற்றுபவர்களுக்கு அந்த இது பண்றாங்க. அதுல இருந்து ரீஹபிலிட்டேஷன் ஆகி வந்தவங்களை வச்சு பப்ளிக் மீட்டிங் போட்டு அவர்களுக்கும் இந்த மதுவினால வர்ற கொடுமைகளை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுத்து இந்த யோகா இந்த மாதிரி உடற்பயிற்சி இதுல உள்ள விளைவுகளை பத்தி சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இது பண்ணாங்க. முந்தியெல்லாம் மது ஒழிப்பு கமிட்டின்னு ஒன்று ஏற்பாடு பண்ணி கம்ப்ளீட்டா மது ஒழிக்கிறது கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப டி அடிக்ஷன்ஸ் அதுக்கு செய்யறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் யார் டி அடிக்ஷன் சென்டருக்கு செயற்படுறதுக்கான எல்லா உதவி செய்யறாங்க காவல்துறையில. மட்டும் இல்ல, கேரளால இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவின்படியே கேரள முதலமைச்சர் அனைவரையும், அரசு ஊழியர்கள் அனைவரையும் ஒரு நாள் சம்பளத்தை கேட்டிருக்கிறார். போதை அடிமைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு மறுவாழ்வு தருவதற்கும் இது பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பெரிய அளவில் நடத்துறதுக்கும் ஒரு பெரிய நிதியமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி. திரு வேலுச்சாமி அவர்கள், வேலை வாய்ப்பை பற்றி கவலைப்படாத தமிழக அரசு மதுவிலக்கிற்காக இவர்கள் கேரளாவை கேளுங்கள், ஹைதராபாத்தை கேளுங்கள், மகாராஷ்டிராவை கேளுங்கள் என்று இவர்கள் சொல்வது சட்டசபையில் வருவதை கூட தடுக்க முடியாத இவர்கள் இளைஞர்களை எப்படி மதுவிலக்கிலிருந்து காப்பாற்றுவார்கள்? அதாவது தமிழக அரசா, அது காங்கிரஸா, கம்யூனிஸ்டா, திமுகவா, அதிமுக என்பதை விட நல்ல காரியத்தை யார் செய்தாலும் ஆதரிக்கிற மனோநிலைக்கு பொதுமக்கள் வந்து விடுவார்களே. ஆனால் நல்லது யார் செய்தாலும் பொதுமக்கள் ஆதரிப்பார்கள் என்கின்ற உணர்வை உருவாக்கி விடுவார்களே. ஆனால் எல்லா கட்சியும் எல்லா தலைவர்களும் நல்லதை செய்தே தீர வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிறவர்கள் இந்த மதுவுக்கு எதிரான ஒரு மனோநிலைக்கு எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அதற்கு பொதுமக்கள் உதவ வேண்டும். அவர்களுக்கு இப்போ குடிக்கிறது ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ கேரளால கொண்டு வந்திருக்க இந்த மதுவிலக்கு மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பெண் முதலமைச்சராக இருக்க இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் பெண்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அந்த மாதிரி கொண்டு வருவாங்களா? இல்லை, நீங்கள் கேரளாவில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறதே தப்பு. கேரளாவில் மதுவிலக்கு கொண்டு வரல. தமிழ்நாட்டில் இருக்கிறத போல கேரளாவில் தளர்த்திருக்காங்க. இங்கே ஒரு சில நடைமுறைகளை பின்பற்றுறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சில நடைமுறைகள் பின்பற்றிருக்காங்க. அதனால கேரளாவில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரல. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு வேணா நாம சொல்லிக்கலாம ஒழிய அதுக்கான நடவடிக்கை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இது மதுவிலக்கு என்பது தமிழ்நாடு அரசாங்கம் ஏதோ மது குடிக்கிறத விரும்புறா போலையோ அல்லது மது விற்பனையை ஊக்கப்படுத்துறா போலையோ ஒரு தோற்றத்தை இன்றைக்கு அரசியல் கட்சிகளால் உருவாக்கப்படுகிறது. இல்ல, இந்த அரசியல் கட்சிகள் இந்த அரசாங்கத்தை வேற வகையில குறை சொல்ல முடியல, இதை சொல்றாங்க. ஆனா இந்த மது என்பது சமுதாய பிரச்சனை. இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து மக்கள் ஆதரவோடு இதை எதிர்க்கணும், செய்யலாம். இது நீங்க அப்படி சொன்னாலும் காலத்தின் தேவை என்று சொல்லக்கூடியவருடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கு. 83% பேர் இதுக்கான தேவை இருக்குன்னு சொல்றாங்க. எனவே அந்த கருத்தை அரசாங்கம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் இதை பற்றி விவாதிக்கலாம். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.